வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வெப்சைட் டிசைன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளோட டிசைன். ஸோ லோட் பண்ணும் போதே சம் ஆஃப் கிவன் என் நம்பர்ஸ் அப்படின்னு வரணும். ஸோ எத்தனை நம்பர்ஸ் நம்ம சம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் எத்தனை நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். சப்போஸ் நான் வந்து ஒரு 4 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 4 கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா 4 பாக்ஸ் கீழே வரும். சப்போஸ் இங்கே வந்து நான் 2ன்னு கொடுத்து சப்மிட் கொடுத்தா எனக்கு 2 பாக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நான் எத்தனை நம்பர்ஸ் சம் பண்ண போகிறேன், 7 கொடுத்தா 7 வரும், 7 பாக்ஸும் வரும். ஸோ இதில் எத்தனை நம்பர்ஸ் நான் வந்து சம் பண்ண போகிறேன், நம்பர்ஸ் என்னெல்லாம் நம்பர் சம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து எத்தனை நம்பர்ஸ் சம் பண்ண போகிறோங்கிறத கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன நம்பர்லாம் சம் பண்ணுறோங்கிறத கொடுக்குறோம். அண்ட் கேன் கிவ் எனி நம்பர்ஸ் அண்ட் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், அங்கே ஆட் கூட போட்டுக்கலாம். சப்மிட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கிளிக் பண்ணோன்னே கீழே சம் ஆஃப் 7 நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம், 7 நம்பர்ஸ், சம் ஆஃப் 7 நம்பர்ஸ் அண்ட் என்ன டோட்டலோ அந்த ஆன்சர் வரணும். ஸோ இதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ண போகிற வெப்சைட். வீடியோ 2.php அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன செகண்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால Shift 1 கொடுத்துட்டு டேப் கொடுத்தா உங்களுக்கு கூட HTML ஸ்ட்ரக்சர் வந்துடும், ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பாடியில் டைப் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரணும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் வரணும். அதுதான் நம்மளோட இதில் பார்த்தோம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் வர்றதா இருந்தால் ஃபார்முக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம். ஃபார்ம் மெத்தட் போஸ்ட் தான் இங்கே கொடுக்குறோம். தட்ஸ் எனஃப். வேணும்னா அப்புறமா நம்ம எதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லேபிள் என்டர் நம்பர், இல்லை என்டர் இன் வேல்யூ என்ன வேணாலும் லேபிள் எழுதிக்கலாம். அண்ட் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். நம்ம லாஸ்ட் டைமே இதை பார்த்துட்டோம். டெக்ஸ்ட்டு நேம், டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் என்னன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ கீழே சப்மிட் பட்டன் கொடுக்குறோம். இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். ஸோ சப்மிட் சிங்கிள் கோலன் இல்லை டபுள் கோலன் கொடுக்கணும். சப்மிட். இதோட நேம் வந்து ஈக்குவல் டு சப்மிட். ஓகே. ஸோ இதை வேல்யூவோடு தான் செக் பண்ணுவோங்கிறனால வேல்யூவும் கொடுத்துப்போம். வேல்யூவும் நம்ம சப்மிட் தான் கொடுக்குறோம். அண்ட் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ சப்மிட் பட்டன் வந்துச்சு. நான் சேவ் பண்ணிவிட்டேன். ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். pdf2.php. ஸோ நமக்கு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸு இந்த கார்னரில் வருது. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மிடில் வர்ற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ மிடில் வர மாதிரி பண்ணுறதா இருந்தால் நம்ம CSS எழுதணும். ஹெட் போர்ஷனில் ஸ்டைல், ஸோ ஸ்டைல் க்ளோஸ் பண்ணிப்போம். சும்மா இது பாடிக்குள்ளே எழுதணும். DODS பிகாஸ் CSS பாடிக்குள்ளே எழுதணும். பிகாஸ் பாடியோட ஆட்டிடியூட்ஸ் தான் இது. மார்ஜின் அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 500 பிக்சல். இதில் வந்து லெஃப்ட் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஏன் அதை பண்ணுறோங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இது 0, சரி கமா வராது, ஸ்பேஸ் மட்டும்தான். 0 0 அண்ட் 300 பிக்சல் செமிகோலன். PG கலர் கொடுத்துருவோம். பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் COLOR, ஒரு ஹைஃபன் பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? ஸோ நாங்கள் ஆக்சுவலாக லைட் ஒயிட் கொடுத்துருந்தேன், லைட் க்ரீன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த லைட் க்ரீனே எங்கேயும் எடுத்துப்போம். சேவ் பண்ணிப்போம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஓகே. பட் எனக்கு வந்து மிடில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஐம் யூஸிங் திஸ். டாப் மார்ஜினை ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ டாப் மார்ஜின் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஓகே. ஓகே.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு நெக்ஸ்ட்டில் உள்ள லைன் வந்து ஓகே. ஸோ எனக்கு முடிஞ்சிச்சு. இப்போ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ பாடி க்ளோஸ் பண்ணல கேலி ப்ராக்கெட்டை. ஓகே. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு இந்த என்டர் நம்பர் சப்மிட்க்கு அப்புறம் ஒரு லைன் வரணும் செப்பரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு HR1 யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்முக்கு அப்புறம் ஒரு HR1 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ HR யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியுற லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு லிமிட் இல்லாமல் போயிட்டே இருக்குது. வேணால் ஹெச்ஆரோட வித்தை வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அப்படிங்கிறனால ஹெச்ஆரோட வித்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வித்து அப்படிங்கிறது அதோட லென்த்தை தான் மென்ஷன் பண்ணுவோம். இங்கே சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். சைஸ் ஒரு 10 கொடுக்குறேன். கலர் COLOR கலர் யூஸ் பண்ணுறோம். கலர் பிளாக் கொடுக்குறேன். ஓகே. சேவ் பண்ணிவிட்டு நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே. வி கேன் கெட் ஒரு டார்க் கலர் ஒன்று கிடைக்குது. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இட் இஸ் கோயிங் இதில் எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து ரைட் மார்ஜின் கொடுக்கல. டாப் மார்ஜினும் லெஃப்ட் மார்ஜினும் மட்டும்தான் கொடுத்தோம். ரைட் மார்ஜின் கொடுக்கல. ஸோ மார்ஜினில் போய் ரைட் மார்ஜின் நம்ம செட் பண்ணுவோம். டாப் மார்ஜினுக்கு அப்புறம் ரைட் மார்ஜின் ஒரு 100 பிக்சல் செட் பண்ணும். ஓகே. செட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இன்னும் கூட நமக்கு ரெடியூஸ் பண்ணால் இவ்வளோ தூரம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறனால we can use 300. டாப் மார்ஜின் 300 அண்ட் ரைட் மார்ஜின் 300 கொடுப்போம். ரொம்ப கம்மியாக இதாக இருக்குது. 700 கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். யா. ஸோ நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு கீழே உள்ள லைன் கரெக்டாக தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 முடிச்சிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு 1 தட் இஸ் ஃபஸ்ட் பாக்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இதை சப்மிட் கொடுத்தா இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு இன்னொரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார் லூப் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபார்ம் மட்டும் நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னா PHP ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஏன் PHP ப்ரோக்ராம் எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி அந்த நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த நம்பரை மேலே கொடுத்துருக்க நம்பரை எடுத்துகிட்டு வரணும். தென் என்ன நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை பாக்ஸ் வரணும். எல்லாமே PHPலாம் நம்மளால் பண்ண முடியும். அதனால் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே PHP டேக் எழுதுகிறோம். என்ன எழுத போகிறோம்? எல்லாமே PHP தான் எழுத போகிறோம். இப்போ PHP டேக்குள்ளே நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மை சப்மிட் கிளிக் பண்ணிட்டோமான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு செட் $post. ஆக்சுவலாக சப்மிட்டோட நேம் என்ன கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா submit 1ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால submit 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது அதோட நேம் வந்து submit 1 வந்து செட் ஆகிருக்கா, தட் இஸ் கிளிக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? செட் அப்படின்னா கிளிக் ஈவெண்ட்டுக்கு எல்லாமே செட் வரும். எம்டி லாஸ்ட் டைம் நம்ம மாற்றணும். செட்னு கொடுத்துட்டு எம்டின்னு மாற்றணும்ல. எம்டி அப்படிங்கிறது அந்த பாக்ஸ் ஃபில்லாக இருக்கா எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு எம்டி அப்படிங்கிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இங்கே செட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுற ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமா, இந்த கிளிக் செட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு செட் சப்மிட் 1 செட்டாக இருந்தது, கிளிக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சப்மிட் 1 கிளிக்காக இருந்ததுன்னா அந்த நம்பரை அங்கேருந்து அந்த நம்பரை எடுத்துக்கணும். எந்த நம்பரை டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்க அந்த நம்பரை அதை எப்படி எடுப்போம்? $n இதில் யூஸ் பண்ணும்போது PHPயில் வேரியபிள் டாலர் யூஸ் பண்ணுறோம். $n is equal to $post of என்ன யூஸ் பண்ணோம்? அங்கே நேம் டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் என்ன? n. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ n எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணை எத்தனை எண் வந்திருக்கோ என்னோட வேல்யூ எத்தனையோ என்ன வந்திருக்கோ அத்தனை பாக்ஸ் இங்கே வரணும். ஓகே, அத்தனை டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே வரணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் வர்றது வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வர்றதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் அது ஒரே ஒரு பாக்ஸ் தான் வரும். ஸோ நிறைய பாக்ஸ் வர்றதுக்கு நமக்கு ஆக்சுவலாக
இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபார் லூப் என்ன அப்படின்னு பார்த்துக்குவோம். ஃபார் அப்படின்னா என்னென்னா ஃபார் $i is equal to 1 semicolon $i less than or equal to $n $i++. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபார் ஐயோட வேல்யூவை ஃபஸ்ட்டு 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஐயோட வேல்யூவை ஃபஸ்ட்டு 1ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் இதுக்கு கீழே நம்ம கொடுக்க போகிறேன். ஃபார் லூப்புக்கு கீழே ஒரு நம்ம ப்ராக்கெட் கொடுக்கலன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அர்த்தம், ப்ராக்கெட் இருந்ததுன்னா மோர் தென் 1 ஸ்டேட்மெண்ட்ஸ் அர்த்தம். ஸோ ஐயோட வேல்யூ 1ல் ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும், ஐயோட வேல்யூ சப்போஸ் 10 இருந்ததுன்னா 1லேருந்து 10 வரைக்கும்னு அர்த்தம். அப் டு 10 வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் இந்த கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு அர்த்தம். ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொரு தடவையுமே எடுத்து அது ஹேண்டில் பண்ணணும்னு அர்த்தம். ஐயோட வேல்யூ 1 இருக்கும் போது ஒரு தடவை ஹேண்டில் பண்ணணும். I++னா ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ அப்படி ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும்னா இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் அப்படியே 10 டைம்ஸ் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் இதோட ரூல்ஸ். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது I 1 to 10 ஸ்டெப் 1ன்னு அர்த்தம். ஸ்டெப் 1னா ஒவ்வொரு டைம்னு அர்த்தம். ஸ்டெப் 1 அப்படின்னு கொடுத்தோம்னா ஒவ்வொரு 1 2 3 4 5 6 7 அப் டு n வரைக்கும் அர்த்தம். சப்போஸ் இங்கே I+2 அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெப் 2ன்னு அர்த்தம். 2னா என்ன மீனிங்னா 2 எக்ஸிக்யூட் பண்ண 1க்கு அப்புறம் 1 2 ஆட் பண்ணால் 3 5 7 அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்னு அர்த்தம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா ஐயோட வேல்யூவை ஒவ்வொன்றா தான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ I++ போதும். ஸோ I++ அப்படின்னா I is equal to I+1 அப்படிங்கிற மீனிங். I++னா என்ன மீனிங்னா I is equal to I+1 மீனிங். ஸோ இந்த கண்டிஷனுக்கு என்ன அர்த்தம்னா I less than or equal to n, ஐயோட வேல்யூ என்னோட கம்மியாவோ இல்லை எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இந்த கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதான் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி லூப்பிங்கில் வந்து ஃபார் லூப், ஒயில் லூப், டூ லூப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார் லூப் தான் மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஒயில் லூப் நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் பார்க்கலாம். அண்ட் ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் வித் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் I less than or equal to n கொடுத்துக்கலாம். தட் இஸ் என்னோட வேல்யூ இப்போ 3ன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 வேல்யூஸ் தான் 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். 3 டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். சப்போஸ் ஐயோட வேல்யூ நான் 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் I less than or equal to n வராது. ஈக்குவல் டு n வந்ததுன்னா 0 1 2 3 அப்படின்னா 4 வேல்யூஸ் வந்துடும். 0 1 2 3 4 வேல்யூஸ் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஈக்குவல் டு எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் 0 1 2 3 வேல்யூஸ் தான் வரும். ஓகே, ஸோ உங்களோட எக்ஸிக்யூஷனை பொறுத்து இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அது ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறனால நான் 1லேருந்து அண்ட் ஈக்குவல் டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 1லேருந்து 5 இப்போ 5ன்னு நான் வேல்யூ கொடுத்துருந்தேன்னா 5 வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டபுள் கோட்ஸ் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். தட் இஸ் டெக்ஸ்ட் பாக்ஸை நான் ஆக்சுவலாக இன்புட் டைப் டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்படி கொடுத்துடலாம். பட் நம்ம எந்த டேக்குள்ளே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா PHP டேக்குள்ளே இருக்கும். ஸோ PHP டேக்கை ஒவ்வொரு இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணோம். பட் இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா PHP டேக்குள்ளேயே HTML டேக்கும் எழுத போகிறேன். அப்படி PHP டேக்குள்ளே HTML டேக் எழுதுறதுக்கு எக்கோவில் தான் நம்மளால் பண்ண முடியும். நம்ம பார்த்தோம் BR பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் எக்கோ டபுள் கோட்ஸ்குள்ளே input type equal to text. ஓகே, இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு ஒரு பாக்ஸ் வராது அப்படி தானே. ஸோ நமக்கு நிறைய பாக்ஸ் வரும். நமக்கு இங்கே மேலே 5 கொடுத்தோன்னா 5 பாக்ஸ் வரும். மேலே வேல்யூஸ் 10 கொடுத்தா 10 பாக்ஸ் வரும். அப்படின்னா அதோட நேம் வந்து ஒரு நேமாக நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஆரே நேமாக மென்ஷன் பண்ணுறோம். ஆரே நேம் n ஆரே கொடுத்துக்கிறேன். ஸோ ஆரே வேறு நார்மல் வேரியபிள் வேறுங்கிறதுனால அப்படி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன். இப்போ ஆரேனா என்ன அப்படின்னு பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம வந்து A is equal to $A is equal to 10 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்
b is equal to 20 அப்படின்னு கொடுக்குறோம். சாரி, வேரியபிள் நேம் ரெண்டுமே $a தான். a is equal ரெண்டுமே வேரியபிள் நேம் a அண்ட் கீழே பிரிண்ட் ஆர் எக்கோ கொடுத்து $aன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூவை 10ன்னு அசைன் பண்ணிக்கும். ஓகேவா? ஏங்கிறது என்னென்னா ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு மெமரி பாக்ஸ், அதில் ஒரு வேல்யூ தான் அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும் அட் டைத்தில். ஸோ 10ன்னு ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஏ ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஏல 20ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஸோ ஏல 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை எரேஸ் பண்ணிவிட்டு அகைன் ஏல 20ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா ஏயோட வேல்யூ 20 தான். இப்போ இதுலேருந்து என்ன போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளில் we can store only one வேல்யூ, ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்க. அதுதான் எல்லா ப்ரோக்ராமிங்கும், அதுதான் ரியாலிட்டி. பட் எனக்கு வந்து இப்போ ஏங்கிற ஒரே ஒரு வேரியபிளில் மோர் தென் ஒன் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், 10ஐயும் ஸ்டோர் பண்ணணும், 20ஐயும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா a is equal to 10, 20, 30 அப்படின்னு நம்ம எத்தனை வேல்யூனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பேர் அரே வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரே வேல்யூஸ் எப்படி மென்ஷன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே, ஸ்கொயர் ப்ராக்கெட் பக்கத்தில் இருந்ததுன்னா தட் இஸ் அரே வேல்யூ. ஸோ அரேயோட இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 0 ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் ஏ ஆஃப், நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, $a of 0 is equal to என்ன வேல்யூ அதுவே அசைன் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா 10ன்னு அசைன் பண்ணியிருக்கும். ஓகேவா? a of 0 is equal to 10ன்னு அதுவே அசைன் பண்ணிடும். a of 1 is equal to 20, a of 2 is equal to 3ன்னு அதுவே அசைன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அரேயோட வேல்யூ, இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் வித் 0. அப்போ இங்கே இது 0, இது 1, இது 2. ஸோ வேரியபிள் நேம் வந்து ஏ தான் வேரியபிள் நேம் அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம இந்த வேல்யூஸை ரெகனைஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு we can store more than one value அப்படிங்கிறது தான் அரே. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே வந்து டாலர் கொடுத்துருக்கோம், ஏன்னா இது PHP டேகு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டாலர் கொடுக்கல, ஏன்னா அது PHP டேக் தான். பட் HTML தான் எழுதியிருக்கும். இந்த இன்புட், இந்த டேக் என்ன, ஒரு இன்புட் டேக் எதில் வருது, HTML வருது. ஸோ அதனால நம்மளால் இங்கே டாலர் யூஸ் பண்ண முடியாது. பட் இது எடுக்கிற இடத்துல நம்ம டாலர் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து அரே வேல்யூ, தட் இஸ் மோர் தென் ஒன் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம், மோர் தென் ஒன் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நேம் நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த நேம் எதை மென்ஷன் பண்ணோம்னா, நம்ம உள்ளே கொடுக்குறோம்ல வேல்யூஸ், உள்ள டிஸ்பிளே ஆகும்ல, நம்ம உள்ள என்னென்ன வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூஸ் கொடுக்குறோம்ல, அந்த வேல்யூஸ் இந்த எண்ணில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ செமிகோலன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது இந்த ஃபார் லுக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஏன்னா பாக்ஸ் மட்டும் தானே நமக்கு திரும்ப வரணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஃபஸ்ட் நம்பர் அப்படிங்கிறனால நம்பர் 1 2 3 வரும். நம்பர் 1 2 3 வர்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, $i தான் இருக்குது. $i ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது 1 இருக்கும். $iயோட வேரியபிள் செகண்ட் டைம் வரும்போது 2 ஆகும், தேர்ட் டைம் வரும்போது 3 ஆகும். ஓகேவா? ஸோ ஐயோட வேல்யூ தான் ஒவ்வொன்றா நம்ம இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம் இங்கே. ஸோ நம்பர் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு we can use $i, that is வேரியபிள் நேமை நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதை முடிச்சிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. பாக்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கீழே என்ன வரணும், சப்மிட் பட்டன் வரணும். ஓகேவா? ஸோ இது எக்கோக்குள்ளே எழுதுவோம், மேலே உள்ளதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். எக்கோ டபுள் கோட்ஸ்குள்ளே சப்மிட் டு செகண்ட் பாக்ஸை சப்மிட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். எரர் வந்ததுன்னா கரெக்ட் பண்ணி. ஆக்சுவலாக இது செட் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே வரணும் அப்படிங்கிறதுனால இது கேலி பேக்கெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். இந்த கேலி பேக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். இது கிளியர்? ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பாக்ஸ் ரெடி. நம்ம திரும்ப ரன் பண்ணுவோம். எரர் வருது. 32ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் கேலி பேக்கெட் சொல்லியிருக்காங்க. 32ல்
இங்கே செமிகோலன் நம்ம போடலை, அதனால் அந்த ஆன்சர் எரர் வருது. ஓகேவா, ஆன்சர் வந்துச்சா? இப்போ நான் 2 கொடுக்குறேன், சப்மிட். 2 பாக்ஸ் வருதா? ஆக்சுவலாக எங்கே வரணும் நமக்கு? 1 by நம்பர் 1 நம்பர் 2 கரெக்டாக வருது. பட் 2 பாக்ஸ் எங்கே வரணும்னா 1 by 1 கீழே தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுக்கணும்? கீழே கீழே வரணும்னு நம்ம என்ன கொடுப்போம்? டாட் கொடுத்துட்டு பிஆர். ஆக்சுவலாக டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், பிஆர். ஸோ 2 பிஆர் கொடுத்துப்போம். சேவ் பண்ணிவிட்டு அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். எஸ், 1 by 1 வந்துருச்சு. ஸோ கீழே 1 by 1 கீழே வந்துருச்சு. ஸோ பிஆர் வந்து நமக்கு இங்கே இனிமேல் இது வரைக்கும் ஓகே. ஸோ இதில் நம்ம இன்னும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல் செட் கொடுப்போம். தட் இஸ் இதெல்லாம் நிறைய பாக்ஸஸ் வரதுனால இந்த பாக்ஸை சுற்றி ஒரு லைன் வர்றதுக்கு ஃபீல் செட் கொடுப்போம். ஓகே, ஃபீல் செட். ஆக்சுவலாக இங்கே சப்மிட் கொடுத்தா இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட்டு ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு நம்ம இங்கே ஃபார்மை க்ரியேட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக ஃபார்முக்குள்ளே தான் நம்மளால் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இதோட வேல்யூவை நெக்ஸ்ட்டு ஃபார்முக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். நான் சப்மிட் பட்டன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஃபார்ம் கொடுக்கல. ஸோ ஃபார்க்கு மேலே இல்லைன்னா ஃபார்க்குள்ளே வேண்டாம், ஃபார்க்கு மேலே. ஏன் ஃபார்க்குள்ளே வேண்டாம்னா ஃபார்க்குள்ளே லூப்பில் வந்துடும், நிறைய ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். எனக்கு ஃபார்க்கு மேலே ஃபார்ம். ஆக்சுவலாக என்ன எடுத்துருக்கோம்னா ஃபார்ம் மெத்தட் போஸ்ட் கொடுத்துப்போம். ஸோ ஃபார்ம் நேம் கொடுத்தா டிஃப்ரென்ஸ் தெரியும் அடுத்த ஃபார்முக்கும் இந்த ஃபார்முக்கும் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் அந்த ஃபார்ம் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம் நம்ம ஃபஸ்ட் ஃபார்மை. வேணுன்னா ஃபார்ம் நேம் கொடுத்துக்கோங்க. அங்கே ஃபார்ம் நேம் எதுவுமே கொடுக்கல ஃபஸ்ட்டு இதில். ஸோ இங்கே வேணுனாலும் ஃபார்ம் நேம் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபார்ம் நேம் 1 2 3 4 கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிப்போம். ஸோ இப்போ சப்மிட் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஃபார்முக்கு போகணும். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கரெக்டாக வருதான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு. ஸோ ஆன்சர் தப்பு எங்கே வருது? 27ல் சின்டெக்ஸ் எரர் வருது. இங்கே டபுள் கோட்ஸ் ஆல்ரெடி நம்ம டபுள் கோட்ஸ் போடுறதுனால இது சிங்கிள் கோட்ஸ்க்கு தான் நம்ம ஃபார்மை க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார்முக்குள்ளே தட் இஸ் இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் நம்ம சிங்கிள் கோட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார்மை மட்டும் தனியாக யூஸ் பண்ண மேலே பாருங்கள், ஃபார்ம் மட்டும் நம்ம இங்கே தனியாக யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் எக்கோக்குள்ளே யூஸ் பண்ணும்போது இன்பிட்வீனில் வர HTML டேக் எல்லாமே நம்ம சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இட் கிவ்ஸ் எரர். ஓகே, 5 ஃபார்ம் வருது. ஸோ நான் ஃபீல்ட் செட் போடணும்னு சொன்னால நம்ம வந்து இந்த இடத்துல ஃபார்முக்குள்ளே நம்ம ஃபீல்டு செட் பண்ணுறோம். ஃபீல்ட் செட் எங்கே க்ளோஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீல்ட் செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மை நம்ம க்ளோஸ் பண்ணல. நீங்கள் ஃபார்மை க்ளோஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் லெவல் போனீங்கன்னா ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுவோம், எக்கோ கொடுக்கணும். சார் ஃபீல்ட் செட்டுமே நம்ம எக்கோ கொடுக்கணும். எக்கோ டபுள் கோட்ஸ்க்குள்ள செமிகோலன். ஓகே, ஃபீல்ட் செட் இதுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஃபார்ம் பார்த்துருக்கோம் நம்ம. என்டர் நம்பர், தென் அந்த நம்பர் என்ன நம்பர் என்டர் பண்ணுறோமோ அத்தனை பாக்ஸ் கீழே வரும்னு பார்த்துருக்கோம். இப்போ இங்கே நீங்கள் வேல்யூ கொடுத்தோன்னே ஸோ என்ன ஆகணும் அப்படின்னா 3rd ஃபார்மில் ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் கீழே வரணும். அவ்வளோதான். இங்கே ஒரு கீழே நட்டு சப்மிட் கொடுத்தோன்னே கீழே ஒரு வேல்யூ வரணும். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ நம்ம எழுதிருக்க வந்து ஃபஸ்ட்டு 2 ஃபார்ம்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கோம். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே ஆக்சுவலாக எக்கோவில் கொடுத்துருக்கறதுனால பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கனால ஃபார்ம் வந்து விசிபிளாக இருக்காது, ஹைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கும் சேர்த்து நம்ம இப்போ ப்ரோக்ராம் எழுதுவோம்.
ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இஃப் செட் சப்மிட் 1 இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கோடிங் கொடுத்துருக்கோம். தட் இஸ் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ட்ரு ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் இதே ஸ்டேட்மெண்ட் தான் சப்மிட் 2 இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இது எக்கோக்குள்ளே PHPக்குள்ளே வரணும், PHP டேக்குள்ளே. ஸோ ஆக்சுவலாக இந்த கேலி ப்ராக்கெட் எங்கே முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளேஸோடு முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு இஃப் எழுதுகிறோம். இந்த இஃப்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் 1 கிடையாது, இது சப்மிட் 2 வந்து செட் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம ஃபார்ம் 2ல் யூஸ் பண்ணியிருக்க வேல்யூஸை ஃபார்ம் 3லையும் நம்ம எடுக்கணும். ஸோ ஃபார்ம் 2ஸில் என்னெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா n வேல்யூ கொடுத்துருக்கோம், $n வேல்யூ கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு வேல்யூ வந்து அரே வேல்யூவை க்ரியேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் n ஆஃப் 0, 1, 2, 3 நமக்கு வேல்யூ பொறுத்து அதுவே டிபெண்ட் பண்ணிக்கும். அது எப்படி எடுக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வேல்யூஸ் மெத்தட் 5னா 5 வேல்யூஸ் இங்கே கொடுத்துருப்பாங்களா, அது எதில் ஸ்டோர் ஆயிருக்குன்னா இந்த $nங்கிற நேமில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு சப்மிட், தட் இஸ் தேர்ட் ஃபார்மில் எடுக்க போகிறோம். இதுதான் தேர்ட் ஃபார்ம் இனிமேல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது, பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம சப்மிட் கொடுக்க போகிறதில்ல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ண மாட்டோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் பிரிண்ட் மட்டும் பண்ண சொல்கிறோம், சப்மிட் வேண்டாம். ஓகேவா? ஸோ அதனால் ஃபார்ம் இங்கே சப்மிட் பட்டன் யூஸ் பண்ணாதனால தேர்ட் ஃபார்ம் தட் இஸ் இந்த பிளேஸில் 37 அன்எக்ஸ்பெக்டட் எரர். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேலி ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு எரர் வந்திருக்கு. ஸோ திஸ் ஃபார்ம் 4 ஃபார்ம்ஸ் இருக்குது, 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. தேர்டாக வருது நமக்கு ஆன்சர் மட்டும் வந்தால் போதும். இந்த இடத்துல எனக்கு ஃபார்ம் வேண்டாம். இங்கே சப்மிட் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே ஆன்சர் மட்டும் வந்தால் போதும். நான் அதுக்கு கீழே நான் சப்மிட் கொடுக்க போகிறதில்ல. ஓகேவா? அதோட ஆன்சர் என்னோடய ஃபார்ம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறனால அதோட ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் நான் சப்மிட் கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம தேர்டாக ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணல, தேர்டாக ஒரு பிரிண்ட் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ஒரு எக்கோ மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட லாஸ்ட் செக்ஷனுக்கு இப்போ என்னெல்லாம் நமக்கு வேல்யூஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக யூஸ் பண்ண n வேல்யூஸ் வேணும். தட் இஸ் எத்தனை நம்பருங்கிறது வேணும் அண்ட் என்னெல்லாம் நம்பர் அப்படிங்கிறதும் வேணும். ஸோ எத்தனை நம்பர் அப்படிங்கிறது எடுக்கிறது வந்து ஆக்சுவலாக இந்த n வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மில் நம்ம கொடுத்தோம். செகண்ட் ஃபார்மில் நம்ம போஸ்ட் வச்சு எடுத்துக்கலாம். பட் தேர்ட் செக்ஷனுக்கு நம்மளால் இதை திரும்பவும் போஸ்ட் வச்சு எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். செஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் செஷனுக்கான வேல்யூஸை நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? செஷன் ஆஃப் எப்படி நம்ம போஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுவும். n is equal to ஆக்சுவலாக போஸ்ட்க்கு வேல்யூவை நம்ம அசைன் பண்ண மாட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம்லேருந்து எடுத்துக்குவோம். பட் இதில் செஷனுக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறோம். இந்த செஷன் என்னன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்களேன். ஸோ இது வந்து போஸ்ட் மாதிரி கேப்லெட்டில் கொடுத்துப்போம். செஷன் ஆஃப் n is equal to $n. இங்கே n தான் கொடுக்கணுமா அப்படின்னா நீங்கள் வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்பர் NUM கூட கொடுத்துக்கலாம். பட் அதை NUM அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். பட் இந்த வேரியபிளை தான் நெக்ஸ்ட் செஷனில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் என்னன்னு கொடுத்துக்கிறோம். நான் இங்கே என்னன்னு கொடுத்துருக்கேன் செஷன் n is equal to $n. தட் இஸ் இந்த $n அப்படிங்கிறது இந்த செஷனில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? பட் நமக்கு சப்மிட் கொடுக்கும்போது இந்த அரே வேரியபிள் என்னெல்லாம் வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு வேணுமோ அந்த வேல்யூஸ் வந்து நம்ம போஸ்ட்னு கொடுக்க வேண்டாம், அந்த செஷன் கொடுக்க வேண்டாம். பிகாஸ் இது வந்து சப்மிட் பட்டனுக்கு உள்ளே வரும். தட் இஸ் இந்த ஃபார்மில் தான் நம்ம இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். என்னெல்லாம் வேல்யூ அப்படிங்கிறத இந்த ஃபார்மில் தான் கொடுத்துருக்கோம், அதனால ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த n வந்து ப்ரீவியஸ் ஃபார்ம்லேருந்து எடுத்ததுனால நம்ம தேர்ட் பிளேஸ்க்கு நம்மளால் மூவ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணி நியூவாக அதில் வேரியபிள்ஸை வேல்யூஸை அதெல்லாம் புட் பண்ணி வச்சுக்கிறோம்.
ஸோ இந்த செஷனை நம்மளால் நெக்ஸ்ட் பார்ட்டில் தேர்ட் பார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சப்மிட் 2ல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்மிட் 2ல் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டாலர் ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ஃபார்முக்குள்ளே நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணல. இந்த நெக்ஸ்ட் இஃப்குள்ளே ஒன்ஸ் சப்மிட் கிளிக் பண்ணிட்டோம்னாலே நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே ரெஃப்ரெஷ்ஷாக தான் கன்சிடர் பண்ணுவோம். அதனால் ஸ்டார்ட் இதில் நம்ம எழுதலை. ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வேல்யூஸ் எடுத்து வச்சுப்போம். $n is equal to டாலர் செஷன் ஆஃப் கீழே உள்ள டாலர் எப்படி நம்ம போஸ்ட் எழுதுவோம் அதே மெத்தடில் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அங்கே என்ன கொடுத்துருக்கோம், என்னன்னு கொடுத்தோமா என்னன்னு கொடுக்கணும், அங்கே நம்மன்னு கொடுத்துருந்தோம்னா இங்கே நம்மன்னு கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஃபார்மில் தட் இஸ் செகண்ட் ஃபார்மில் நம்ம என்னோட வேல்யூ செஷன் செஷனில் ஸ்டோர் ஆகிடும். தென் அந்த செஷனில் ஸ்டோர் ஆன வேல்யூஸை நம்ம செகண்டில் தட் இஸ் சப்மிட் 2ல் எடுத்துக்கிறோம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா $n1 வச்சுக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்னால n1 வந்து இது ஆரே வேரியபிள் $post of n எடுத்துக்கலாம். ஆரே வேரியபிள் அப்படியே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இது ரெண்டுமே என்னன்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆரே வேரியபிள். இந்த n அப்படிங்கிறது ஆரே வேரியபிள் இட்ஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சிங்கிள் வேரியபிள் தான். ஸோ அதனால திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே சேமாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த போஸ்ட் n அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இந்த எண்ணை மென்ஷன் பண்ணுது. தட் இஸ் நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தோம்னா அந்த எண்ணை மென்ஷன் பண்ணுது. இந்த செஷன் n அப்படிங்கிறது இந்த இடத்துல உள்ள எண்ணை மென்ஷன் பண்ணுது. சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்துக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்மன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? பட் அங்கே நம்ம கொடுத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வேல்யூஸ் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஆரே வேல்யூ n அப்படிங்கிறது ஆரே வேல்யூ. ஸோ ஆரே வேல்யூஸ் யூஸ்வலாக நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாதிரி ஃபார்க்குள்ளே இதே ஃபாரே யூஸ் பண்ணுவோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபார் காப்பி பண்ணிட்டோமா? இப்போ நம்ம மேலே ரீட் பண்ண வேல்யூஸ் ஒவ்வொன்றையும் இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். எக்கோ என்ன பிரிண்ட் பண்ணணும், ஆரே வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஸோ n வேல்யூ நமக்கு தெரியும். $n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் 1 to நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆரே வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஆரே வேல்யூ எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $n1ல் இருக்குது. $n1 எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வேணும். ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூங்கிறத மென்ஷன் பண்ணுறது $i. ஓகேவா? பட் நம்மளோட ஆரேஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 0வாக தான் இருந்திருக்கும். ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுற n0, n1, n2 தான் இருந்திருக்கும். சப்போஸ் 5 வேல்யூ கொடுத்தீங்கன்னா n0லேருந்து n5 வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் ஆனால் நம்மளோட ஃபார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதில் வந்து இட் கிவ்ஸ் எரர் வரும். பட் என்ன எரர்னு பார்த்துட்டு நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். பாலிஸ் கொடுக்கலாம். ஸோ என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 666 3 6 வந்திருக்கு. பட் ஆக்சுவலாக நமக்கு 4 வேல்யூ இருந்தது. என்ன சொல்லுதுன்னா undefined offset 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நமக்கு 4th வேல்யூ அப்படின்னு ஒன்று கிடையாது. இதில் 4 தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ 0லேருந்து ஆரே எப்படி எடுத்துக்கோம்னா 0 1 2 3 தான் எடுத்துக்கும். 4th வேல்யூவை அது கன்சிடர் பண்ணாது. ஸோ ஆரேயோட வேல்யூ இந்த இடத்துல தான் ஆரேயோட வேல்யூவை டிசைன் பண்ணும். நேமில் தான் ஆரேயோட வேல்யூ கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ n0, n1, n2, n3 வரைக்கும் தான் எடுத்துருக்கோம். n4 எடுத்துருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு நமக்கு எப்படி இங்கே என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ ஆக்சுவலாக உள்ள தானே இண்டெக்ஸ் வேல்யூ ஐ வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், இண்டெக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், $i கொடுத்துருக்கோம். அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ஒரு வேல்யூ கம்மியாக முடியும். அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி i less than or equal to விட்டுட்டோம்னா என்ன வரும், 0 1 2 3 வரைக்கும் தான் வரும். ஓகேவா? 4 வேல்யூஸ் வரும். பட் 0 1 2 3ன்னு 4 வேல்யூஸ் தான் வரும். ஓகே, ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா 1 2 3 4 அப்படின்னு 4 வேல்யூஸ் வரும். பட் இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 0 1 2 3 அப்படின்னு 4 வேல்யூஸ் வரும். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3ல முடியுறதுனால
ஸோ 4 வேல்யூஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷனில் அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ 3 வரைக்கும் போதும், எனக்கு ஈக்குவல் டு ஐ வேண்டாம், ஈக்குவல் டு என் வேண்டாம், என்னோட வேல்யூ வந்து 4 தானே, அதுக்கு ஈக்குவலாக உள்ள வேல்யூ வேண்டாம், அதுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்கு 0 to i less than or equal to less than n கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் கரெக்டாக வருதாங்க. ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ண தான் சொல்லியிருக்கோம், நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா ஆட் பண்ண சொல்லலை. ஓகேவா? ரெஃப்ரெஷ் கொடுப்போம். Okay, you can get the answer 4666. 3 values கொடுத்தோமா, 4 values கொடுத்தோமா, 4 values வந்துச்சு. சப்போஸ் எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்தாலும் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பிஆர் டபுள் கோட்ஸ்குள்ள பிஆர் வரும், ஏன்னா பிஹெச்பி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைனில் வந்துச்சு அடுத்தடுத்த வேல்யூஸ். ஓகே, அண்ட் 2 values என்டர் 2 சப்மிட் 34 2 கரெக்டாக வந்துருச்சா வேல்யூ? ஓகே, இப்போ நம்ம இந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ண சொல்லணும். ஓகே, ஸோ ஆட் பண்ண சொன்னோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு we can add it. ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்குவோம். இப்போ நான் ஒரு வேல்யூ 23 46 78 3 வேல்யூ ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் ஆட் பண்ணி அதோட 3rd வேல்யூ ஆட் பண்ணணும், அதுதான ப்ரொசீஜர். ஸோ நம்ம இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவுக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிளுக்கு 0ங்கிற வேல்யூ வச்சுக்கிறோம். அந்த 0ஓட 23 ஆட் பண்ணி அந்த சேம் வேரியபிள்லேயே ஸ்டோர் பண்ணுறோம். அகெயின் ஃபார் எக்ஸாம்பிள் s is equal to 0ன்னு வச்சுக்கிறோம், சம்னு வச்சுப்போமா, சம் is equal to 0ன்னு வச்சுக்கிறோம் வேரியபிள், $sum வரும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 25 கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், 0 + 25 சம்மோட வேல்யூ 25 வந்துடும். 0வையும் 25 ஆட் பண்ணால் சம்மோட வேல்யூ 25 வந்துடும். ஓகேவா? அகைன் இப்போ சம்மோட வேல்யூ 25 இருக்கா, அப்போ 25ஓட எதை ஆட் பண்ணணும், சாரி 23 இருக்கா, அப்போ 23ஓட எதை ஆட் பண்ணும், 56 ஆட் பண்ணும். அப்போ சம் இஸ் ஈக்குவல் டு அகெயின் சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 56. அப்போ 23ஓட 56 ஆட் ஆகி சம்மில் ஸ்டோர் ஆகும். அகெயின் சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 76. இதுதான் ஆக்சுவலாக லாஜிக் ஆட் பண்ணுறதுக்கு. தட் இஸ் ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள் எம்டி வேரியபிள் எடுத்து அதில் ஒவ்வொரு வேல்யூவாக சேர்த்து ஆட் பண்ணிகிட்டே வரோம் பாருங்க. ஸோ இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் இந்த வேல்யூ மட்டும் 23 26 25 56 76 மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சேஞ்ச் ஆகிற வேல்யூ நம்மகிட்ட எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரேயில் இருக்குது, $n1 $i இடத்துல நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வேண்டாம். sum is equal to $sum is equal to because the variable நமக்கு டாலர் யூஸ் பண்ணோம், $sum is equal to $sum plus $n1 of $i. ஓகேவா? ஸோ சம்மோட $n1 $i $n1ங்கிறது ஆரே நேம், அதில் உள்ளது இண்டெக்ஸ் வேல்யூ, 0லேருந்து இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோம்ல அதே வேல்யூவை 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சம்மோட வேல்யூ 0ன்னு ஒன்று அசைன் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அப்போ அந்த வேல்யூவை நம்ம ஃபாருக்கு முன்னாடி பண்ணிக்கணும். ஃபாருக்கு உள்ளே பண்ணோம்னா ஒரு தடவையும் அது 0 ஆயிரும், இப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகேவா? ஸோ ஃபாருக்கு இது ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், கேலி பிராக்கெட் வேண்டாம், பட் இனிமேல் பரவாயில்ல. ஃபாருக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். அதனால் நமக்கு கேலி பிராக்கெட் வேண்டாம், எடுத்துருவோம். நிறைய கேலி பிராக்கெட் வந்து நிறைய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ எடுத்துட்டோம். ஸோ இதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதான். இப்போ ஆன்சர் பார்க்கலாம். நம்ம எங்கேயுமே பிரிண்ட் பண்ண சொல்ல, ஸோ வி கேன் யூஸ் பிரிண்ட் பண்ண சொன்னால் மட்டும்தான் ஸ்க்ரீனில் வரும், இல்லைன்னா வராது. ஸோ எக்கோ $sum நான் பிரிண்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா ஃபார்மேட் பண்ணுவோம். எரர் வருது 46 45
டாலர் போடல, வேரியபிள் நேமில் டாலர் ஈக்குவல் ஓகே. ஸோ எரர் நிறைய வந்தால் தான் நம்ம நிறைய படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எரர் வந்தால் போகலாம் இல்லை. ஸோ நம்ம நம்மளுக்கு சப்மிட் அப்படின்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி 23 வருது. 1 2 மட்டும் கொடுத்துப்போம். சம் 3 ஓகேவா? ஆன்சர் வந்துருச்சா? இப்போ நமக்கு ஆக்சுவலாக என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் ஃபார்மேட்டிங் ஒர்க் தான். ஸோ இதுக்கு கீழே வர்ற பாக்ஸ் அப்படியே வரணும். கீழே ஒரு 2 கொடுத்தோன்னா ஒரு பாக்ஸ் வருது, இல்லை ஒரு 2 பாக்ஸஸ் வருது, அந்த பாக்ஸ் வித் வேல்யூவோடு வரணும். லாஸ்ட் 3rd செஷனில் தான் இந்த ஆன்சர் வரணும். ஆன்சரும் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே வரணும். ஓகே, டோட்டல் நம்பர் அப்படின்னு டெக்ஸ்ட் பாக்ஸில் வரணும். அது நம்ம இங்கேயே பிரிண்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் கோலன் போட்டுப்போம். அண்ட் இன்புட் டைப் டெக்ஸ்ட் பாக்ஸ், value is equal to value na da adula print agum, value is equal to $sum. So நம்ம என்ன பண்றோம்னா we should use ஓகேவா, டபுள் கோட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பிகாஸ் எக்கோக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ சேவ் பண்ணிக்கிறோம், ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம். ஸோ டோட்டல் நம்பர் பாக்ஸ்குள்ளே 3 வந்துருச்சு. ஓகே, அரே கிளியர். ஸோ நமக்கு இப்போ ஆன்சர் வந்துருச்சு. பட் நம்ம டிஸ்பிளேயை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ செகண்ட் பிளேஸில் அந்த 4 பாக்ஸஸ் வரணும், 3rd பிளேஸஸில் தான் டோட்டல் நம்பர் வரணும். ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஃபார்மை அப்படியே ப்ளேஸ் பண்ணவே முடியாது செகண்ட் ஃபார்மை, ஏன்னா அது எக்கோக்குள்ளே கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறனால இன்னொரு ஃபார்ம் அது வெறும் HTML மட்டும் யூஸ் பண்ணோன்னா எத்தனை ஃபார்ம்னாலும் ஒரு பேஜில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப், நான் இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் செஷன் சாரி, ஸோ இந்த பிளேஸில் நான் திரும்பவும் இந்த கோடிங்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ண வைக்கணும். யூஸ்வலாக நம்ம அதுதான் அப்படி தான் பண்ணோம், வேரியபிள் திரும்பவும் தான் பிரிண்ட் பண்ண வச்சோம், டிஸ்பிளே பண்ண வச்சோம். அதே மாதிரி இந்த கோடிங்ஸை நான் திரும்ப இந்த இடத்துல ஃபஸ்ட்டு தட் இஸ் சப்மிட் 2ஆக இருக்கும் போது முதல்ல இந்த 4 பாக்ஸஸையும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு 4 or 5 எத்தனை பாக்ஸஸ் வருமோ அந்த பாக்ஸை டிஸ்பிளே பண்ண வச்சுட்டு அப்புறம் தான் நான் என்னோட சப்மிட் 2க்குள்ள ப்ரொசீஜரை பண்ணணும். பட் இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே இடத்துல நான் எக்கோ அப்படின்னு அவ்வளோ கோடிங்கும் அந்த எழுதுறதுக்கு பதிலாக நான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னா இதே கோடிங்ஸை ஒரு செட் ஆஃப் கோடிங்ஸ் 2 or 3 பிளேசஸில் யூஸ் ஆகுதுன்னா நம்ம தனியாக அதை எழுதி வச்சுட்டு தனியாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதி வச்சுட்டு அது கிட்டத்தட்ட சப் ப்ரோக்ராம் மாதிரி, சப் கோடிங்கில் சப் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ அது நம்ம எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கால் பண்ணிக்கலாம். பட் அந்த கோடிங்ஸ்க்கு நம்ம தனியாக ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ இங்கே என்ன கொடுக்குறேன்னா மை ஃபார்ம் அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஃபார்முக்குள்ள எனக்கு என்ன வரணும்னா இந்த டாபிக் எல்லாமே வரணும். ஏன்னா நான் இதை கால் பண்ணும்போது எனக்கு இது வரணும். பட் இதில் சில எனக்கு இந்த டிஸ்பிளே மட்டும் போதும். இந்த மாதிரி இந்த ஃபார்ம் இதெல்லாம் வேண்டாம். ஃபார்ம் வேணும், ஃபீல்ட் செட் வேணும், இந்த பாக்ஸஸ் வேணும், ஃபார் லூப் வேணும், சப்மிட் பட்டன் வேணும், ஃபார்ம் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த செஷன் ஸ்டார்ட்டு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது, இதெல்லாம் வேண்டாம். பட் எனக்கு இந்த இடம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் ஃபார்ம் சொல்லி. பட் நான் இப்போ கால் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஃபார்ம். ஸோ நம்ம இது ஃபங்க்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு FUNCTION ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் மை ஃபார்ம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மை ஃபார்மை கால் பண்ணுறேன். ஓகே, இது வந்து எம்டி ஃபார்ம் தான், இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் டிஸ்பிளேக்கு மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். எரர் வந்ததுன்னா என்னென்னு பார்க்கலாம். வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் வேல்யூ கொடுக்குறேன், கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இதில் வேறு எரர் வருது. ஓகே, அன்டிஃபைன் வேரியபிள் என். ஓகே, ரைட். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா
மை ஃபார்ம் கால் பண்ணிவிட்டு இங்கே வந்தால் இந்த என்னோட வேல்யூ நம்ம எங்கேயுமே கொடுக்கல நம்ம என்னோட வேல்யூவை இதுக்கு இந்த ஏரியாக்குள்ளே எங்கேயுமே இல்லை. இங்கே வந்து போஸ்ட் எண் சொல்லி என்னோட வேல்யூ எடுத்தோம், பட் இங்கே அப்படி இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். நம்மளால் போஸ்ட் எண் கொடுத்து எடுக்க முடியாது. ஸோ நம்ம கால் பண்ணும்போது இங்கேருந்து கால் பண்ணுறோம், இங்கேருந்து கால் பண்ணுறோமா, ஸோ என்னோட வேல்யூவை இங்கே பாஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்னோட வேல்யூவை செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மூணுமே இதுக்கு முன்னாடி வந்தால் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்னோட வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா $n. ஸோ ஃபார் மை ஃபார்ம் $n வேல்யூவோட இந்த இடத்துல போய் இந்த மை ஃபார்மை கால் பண்ணுது. கால் பண்ணும் போது இந்த இடத்துல என்ன இருக்கணும், அதே $n. ஸோ இந்த வேரியபிள் இல்லாமல் நீ வேறு வேரியபிள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் உள்ளே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ என்னோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம், அங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணிட்டோம். மை ஃபார்ம் கால் பண்ணுற இடத்துல இருந்து என்னோட வேல்யூவை இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்மை கால் பண்ணும் போதே அந்த வேல்யூ இங்கே என்ன 5 6 என்ன வேல்யூவோ அதை இங்கே நம்ம கால் பண்ணிட்டோம், நமக்கு சென்ட் பண்ணிட்டோம். இப்போ என்னோட வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா? ஆன்சர் வந்துருச்சா? அந்த பாக்ஸ் வந்துச்சு, கீழே ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? பட் பாக்ஸ்க்குள்ளே எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக பாக்ஸ்க்குள்ளே வேல்யூ எப்படி இருக்குன்னா ஆரேயாக இருக்கும். ஆரே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபார்ம் கால் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆரே வேல்யூ எங்கே இருக்குது, $n1ல் ஆரே வேல்யூ இருக்குது. அப்போ $n1ஐயும் சேர்த்து ஆரே வேல்யூவும் இப்படி நார்மலாகவே நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். n1ஐயும் சேர்த்து நம்ம இங்கே சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சென்ட் பண்ணுற இடத்துல ரிசீவ் பண்ணுறதுக்கு $n1 வேரியபிள் நேம் அதுதான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நான் இங்கே இந்த ரிசீவ் பண்ணுற இடத்துல அந்த வேல்யூவை ஃபங்க்ஷனில் ரிசீவ் பண்ணுற இடத்துல ஐ கேன் சேஞ்ச் அந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அதுதான் நான் இங்கேயும் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இங்கேயும் அதே n1 என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். நமக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டேட்மெண்ட் இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துட்டோம். $type. ஸோ நேம்க்கு பதிலாக வேல்யூ அரே வேரியபிள் என்ன $n1ங்கிறது தான் அரே வேரியபிள். அரேவோட $i. ஓகேவா? இப்போ அரேயோட வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா $n1 அரேயோட நேம், இது இண்டெக்ஸ் வேல்யூ $i. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் வித் 0. அப்போ இங்கே ஐ என்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நமக்கு எரர் வரும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கறதுனால அரே கொடுக்கறதுனால இங்கே 0, இங்கே n மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு. சேவ் பண்ணிட்டேன். ஓகே, 2 5 6 6 அந்த வேல்யூஸ் எல்லாமே வருது. பட் நமக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்ன வரணும் அப்படின்னா என்ன கொடுத்துருந்தோம், நம்ம நம்பர் $i கொடுத்துருந்தோம், அது வரணும். நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் $i வருது. இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 0 1 2 3 வருது. ஆக்சுவலாக நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3 கொடுத்து சப்மிட் கொடுத்தேன்னா 1 2 3 தான் வரும். ஆனால் இது இந்த வேல்யூஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஆன்சர் வந்துடும் 0 1 2க்கு பதிலாக 1 2 3க்கு பதிலாக 0 1 2ன்னு வரும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த ஐயோட வேல்யூவை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் நான் தனியாக ஒரு வேரியபிள் போட்டுக்கிறேன். $j = $i+1 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். பிகாஸ் ஐயை நம்மளால் எந்த காரணம் கொண்டோ ஐயை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளோட அரே வேரியபிள் அரே வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்மளால் ஐயை மட்டும் நம்ம தனியாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ஜேன்னு ஒரு வேரியபிள் போட்டுக்கிறேன். ஸோ ஜேயை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கிறோம். அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா I can get 2 values, I think. Okay, 2, submit.
submit 3 values வருது. Before and 42. ஓகேவா? ஸோ we got it. ஸோ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நமக்கு இதே மாதிரி இந்த பிஆர் லைன் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதே பிஆர் லைனை யூ கேன் யூஸ் இட் ஹியர். உங்களோட தேர்ட் ஃபார்முக்கு மேலே தட் இஸ் சப்மிட் கீழே யூஸ் பண்ணிக்கலாம். சப்மிட் 2 அப்படின்னு கொடுத்துருந்தோம்ல அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் டேக் எங்கே கொடுத்துருக்கோம்? ஸோ இந்த டேகை யூ கேன் யூஸ் ஃபார்ம். வேர் இஸ் இட்? ஃபார்ம் 2 சப்மிட். ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துக்கலாம். இதில் ஃபார்ம் இல்லாததுனால மை ஃபார்ம் கால் பண்ணதுக்கு அப்புறமா டிஸ்பிளேயில் கொடுத்துக்கலாம். ஸோ எக்கோ இது ஃபுல்லாகவே PHP அப்படிங்கிறனால எக்கோவில் தான் நம்ம கொடுக்குறோம். black semicolon save. So we can get the next line. Are you clear? Okay, that's all. டவுட் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் இதை விட பெட்டராக எழுதலாம், இதை விட பெட்டராகவே பண்ணலாம், கோடிங் சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.